நாளை நாம் கொண்டாடுவது மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. இந்த உலகத்தில் எத்தனையோ சம்பவங்கள் நடக்கிறது, எத்தனையோ நிகழ்வுகள் நடக்கிறது, எத்தனையோ முக்கியமான நபர்கள் வரலாற்றிலே இடம் பிடித்திருக்கிறார்கள். ஆனால் வரலாற்றையே இரண்டாக பிரித்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த டேட்டு போடுறப்பெல்லாம் நம்ம ஆண்டவரை அவருடைய வரலாறை நாம் நினைவு கூறுகிறோம். ஹல்லேலூயா. நான் மட்டும் இல்லை, இந்த உலகமே இயேசுவை வச்சு தான் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் ஏனோ தெரியல, இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ள மட்டும் அவர்கள் மனதில் இடமில்லை. அவர்கள் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்வதற்கு மிகுந்த தயக்கத்தையும் காட்டுகிறார்கள். சரி, இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் அந்த நிகழ்வை நாம் யோவான் நற்செய்தி நூலில் நாம் வாசிக்க கேட்டோம். யோவான் நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம். இந்த 4 நற்செய்தி நூலும் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை மிக சிறப்பாக எடுத்து சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து பிறப்பது முன்கூட்டியே தீர்க்கதரிசிகள் மூலமாக அறிவிக்கப்பட்டது. அவருடைய பிறப்பு முன்கூட்டியே எப்படி அறிவிக்கப்பட்டதோ, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாங்கன்னு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போவே இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு எழுதப்பட்டது. அதே போல் அவருடைய மரணமும் முன்கூட்டியே எழுதப்பட்டது. முன்கூட்டியே வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது அதை குறித்து எழுதியிருக்கிறார். தீர்க்கதரிசிகள் அவரை குறித்து எழுதியிருக்கிறார்கள். ஏசாயா அவரை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் எழுதியிருக்கிறார். இப்படி வேதத்தில் பல ஆதாரங்கள் உண்டு. மட்டுமல்ல, இயேசுவே தனது வாழ்நாளில் உயிரோடு இருந்த காலத்தில் தான் உயிரோடு மீண்டும் எழப்போகிறேன் என்பதை எழுதியிருக்கிறார். மார்க்கு 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மார்க்கு 8ஆம் அதிகாரம் 30. சரியாக படிக்கல, அதை மைக்கில் படிங்க. அல்லாமலும் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியது என்று அவங்க இருந்த சீஷர்களுக்கு, அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் போதிக்க தொடங்கினார். ஹல்லேலூயா. இயேசுவே தீர்க்க தரிசனமாக தன்னை குறித்து எழுதியிருக்கிறார். மனுஷரால் தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு பல பாடுகள் பட்டு 3ஆம் நாள், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார் என்பதை குறித்து, எழுந்திருக்க போகிறேன் என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து அவரே தன்னுடைய மரணத்தை குறித்து அறிவித்ததை நாம் இந்த வேத வாக்கியத்தின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அப்போது பழைய ஏற்பாட்டிலேயே இயேசு கிறிஸ்து பிறப்பை எப்படி முன்குறித்தார்கள், அதே போல் அவருடைய மரணத்தையும் முன்குறித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வருகிறது. உயிர்த்தெழுந்ததினால், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததால் நம்ம பாடின பாடல் கூட பார்த்தோம். வல்ல பிதாவின் செயல் இதுவே. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது யாருடைய செயல்? பிதாவாகிய ஆண்டவருடைய செயல். அது குறித்து ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம்
24வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. ஆமென். தேவன் அவரை மரண உபாதைகளின் கட்டிலிருந்து எழுப்பினார். ஹல்லேலூயா. தேவன் என்பது பிதாவை குறிக்கிறது. பிதா அவரை உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆமென். எபேசியர் 2:19. ஓகே, ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து நம்மை கட்டி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுவதற்காக பல விஷயங்களை அவருடைய உயிர்ப்பின் நிகழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கும் நமக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால நமக்கும் நிறைய ஆசீர்வாதங்கள் இந்த வேதாகமத்தில் வைத்திருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்து முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? அதை வாசிக்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். முதல்ல ஒரு கிடைக்கும் பலன் என்ன என்பதை இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட. ஆமென். எப்படி நிரூபிச்சாரா? பலமாய் நிரூபித்தார். எதுக்காக அவர் நிரூபிச்சாரா? ஆண்டவருடைய பிள்ளை என்று, இயேசு கடவுள் என்பதை அவருடைய உயிர்த்தெழுதல் நிரூபித்து. அதுவும் எப்படி நிரூபிச்சு தான்? பலமாய் ரூபிக்கப்பட்டது. இந்த ரூபிக்கப்பட்டதுன்ற வார்த்தை நம்ம ஜனங்க கூட படிக்காதவங்க கூட ரூபி, அதாவது ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா அதை நிரூபி அப்படின்றது, அதான் ரூபி அப்படின்வாங்க. நிரூபிச்சு காமிச்சிரு, ரூபிச்சிரு அப்படின்வாங்க. அப்போது இவர் மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்ததினால இவர் கடவுளுடைய மகன் என்பது இதன் மூலமாக பக்காவாக நிரூபிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஏன்னா இதுவரைக்கும் யாரும் உயிர் தெழுதலை, இதுவரைக்கும் யாரோட மரணத்தை ஜெயிக்கலை. இயேசு கிறிஸ்து உயிரோடு வாழ்ந்த காலத்தில் கூட ஒரு சில உயிரோடு எழுப்பினார். பழைய ஏற்பாட்டில் கூட உயிரோடு எழுந்தாங்க. எலியா, எலிசா இல்லையா, இவங்கெல்லாம் உயிரோடு எழுப்பினாங்க செத்து போனவங்களே. அதே போல் பவுல் கூட உயிரோடு எழுப்பினார். அவர் பிரசங்கத்தை கேட்டிருந்த ஒருத்தன் ஜன்னல் மேலே உக்காந்துருந்தான், கீழே விழுந்து இறந்துட்டான். ஆனால் பவுல் போய் என்ன பண்ணார்? ஜெபம் பண்ணி அவனை உயிரோடு எழுந்தார். ஆனால் அவங்க தொடர்ந்து ஜீவனோடு இல்லை, அவங்க ஆயுசு நாள் வரைக்கும் உயிரோடு இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன அவங்க மரிச்சு போனாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு மரித்து உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பாரிசத்தில் அவர் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக முதலாவது ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, அவர் உயிர்த்தெழுந்ததுனால அவர் கடவுள் என்பதை அவர் நிரூபித்து காட்டியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்னபடியே அவர் சொன்னார் இல்லையா? நம்ம முதல்ல சொன்ன அந்த மார்க்கு 8:31 இயேசு நான் உயிரோடு எழப்போகிறேன், நான் பல பாடுகள் பட்டு அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டு மறுபடியும் உயிரோடு எழப்போகிறேன் என்று சொன்னார். அதை அப்படியே செய்து முடித்தார். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் அதை செய்து முடித்தார். ஆகவே இரண்டாவது ஒரு உயிர்த்தெழுதலினால் வர இன்னொரு ஆசீர்வாதம் என்னன்னா, ரோமர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை, அங்கே தேவன்ன்றது வர்றத விட பிதான்னு போடணும் இல்லை,
பிதாவாகிய கடவுள் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பை எப்போ முழுமை பெறுது தெரியுமா? அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தவர் என்று நம்ம இருதயத்தில் விசுவாசிக்கும் போது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எனக்காக பாடுபட்டாருன்னு விசுவாசிக்கிறோம், எனக்காக மரித்தாருன்னு விசுவாசிக்கிறோம். அதே நேரத்தில் எனக்காக உயிரோடு எழுந்தார். அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், இது மூணையும் நம்ம இருதயத்தில் நம்பி விசுவாசித்தா நம்ம என்ன பண்ணுறோம்? ரட்சிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஆகவே அவருடைய உயிர்த்தெழுதல் நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு 100% உதவி செய்கிறது. ஹல்லேலூயா. இது மூணுமே நம்பணும், இது மூணுமே விசுவாசிக்கணும், இது மூணுமே நம்ம ஏற்றுக்கொள்ளும். அவர் பிறந்தார், பரிசுத்தமுள்ள கடவுளாக பிறந்தார், இந்த உலகத்திலே பாடுபட்டு அவர் மரித்தார், மட்டுமல்ல 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கும் போது, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று தன்னுடைய இருதயத்திலே விசுவாசிக்கும் போது நாம் என்ன பண்ணுறோம்? ரட்சிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் இதை நம்ப மாட்டாங்க. அது எப்படிப்பா நடக்கும்? அது எப்படி போய் உயிரோடு எழுந்துட முடியும்? இன்றைக்கும் அவர் உயிரோடு எழுந்த, அவர் வைத்த அந்த கல்லறையின் மேலே நல்ல ஒரு ஆலயத்தை கட்டி பெத்லகேமில், அந்த எருசலேமில் இன்றைக்கும் இருக்கிறத நிறைய பேர் போய் பார்த்துட்டு வராங்க. நம்ம கூட போய் பார்க்கணும், சீக்கிரம் போய் பார்க்கலாம் ஆகட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல இந்த வெளிநாட்டுக்கு போனவங்கெல்லாம் பார்த்துட்டு அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, நாங்கள்லாம் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பணம் இல்லை, கடவுள் செய்வார் அது. ஹல்லேலூயா. அங்கே போனால் தான் நன்மைன்றதில்லை, சும்மா அவங்க உற்சாகப்படுத்துவதற்காக நான் சொல்லுகிறேன். இன்றைக்கும் அவருடைய கல்லறை காலியாக இருக்குது. ஆகவே அவருடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய ரட்சிப்பை 100% உறுதியாக்குகிறது. ஹல்லேலூயா. முதல்ல ஒரு ஆசீர்வாதம், அவர் கடவுள் என்பதை அவர் உயிர்த்தெழுதல் நிரூபிக்கப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது ஆசீர்வாதம் இந்த ரட்சிப்பு நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. அவருடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய ரட்சிப்பை முழுமைப்படுத்துகிறது. மூணாவது நம்ம பார்க்கணும், ரோமர் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூணாவது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், நம்ம நீதிமான்களாய் அவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நாம் நீதிமான்களாகும்படி அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்ப மட்டும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவர் விசுவாசிக்கிற நீங்களும் நானும் யாரு? நிறைய பேர் வாய் திறந்து சொல்றதுக்கு பயப்படுறாங்க. ஹல்லேலூயா. நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நாம் நீதிமான்கள், நாம் நீதிமான். எப்படி இதை உறுதியாய் சொல்ல முடியும்? நிச்சயமாக சொல்ல முடியும். அவரோடு வாழ்கிறவங்க யாரெல்லாம் அவரை எனக்காக மரித்தார், நான் ரட்சிக்கப்பட்டேன்ற 100% தங்கள் வாழ்க்கையில் உணர்றாங்களோ நிச்சயமாக அவங்க நீதிமான்களாய் வாழ முடியும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம செய்கிற நற்கிரியனால் அல்ல, விஸ்லிங் வருது, நாம் செய்கிற மாஸ்டர் வேல்யூம் கூட்டு, இந்த மைக்கு வேல்யூம் குறைச்சிரு, மாஸ்டர் வேல்யூம் கூட்டு. நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நீதிமான்களாக்கப்படுவதற்காக தான் அவர் மீண்டும் உயிரோடு எழுந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இதை நம்ம நினச்சி ஒவ்வொரு நாளும், ஒரு வேத ஆராய்ச்சியாளர் சொல்கிறாரு, தினமும் ஒவ்வொரு நாளும் அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதலை யார் நினச்சி அவருக்கு நன்றி சொல்கிறாங்களோ அவங்க எப்பவுமே பரிசுத்தமாக வாழ்வாங்கன்னு சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கான ஆதார வசனங்களெல்லாம் கொடுத்துருக்கிறார். அவருடைய மரணத்துக்கு 7 வசனம், அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு 7 வசனம், அவர் அடக்கம் பண்ணுறதுக்கு 7 வசனத்தை கொடுத்துருக்கிறார். இதை காலையில், மத்தியானம், இரவில் 3 வேளையும் நீங்கள் நினச்சி இந்த வசனங்களை
உங்கள் மனதில் கொண்டு வரும்போது அந்த நீதிமான்கள் என்ற வாழ்வை நீங்கள் தொடர்ந்து வாழ முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். பாரு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? அவருடைய உயிர்த்தெழுதல் நம்மை நீதிமான்களாக மாற்றப்படுகிறது. நான்காவது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5:22. 1 கொரிந்தியர் 15:22. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் ஈர்க்கப்படுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்து எப்படி உயிரோடு எழுந்தாரோ அதுபோல அவரை விசுவாசிக்கிற நாமும் கூட உயிரோடு எழுவோம். ஹல்லேலூயா. நான்காவது, இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் நாமும் உயிரோடு எழுவோம் என்கின்ற நிச்சயத்தை நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. மரணத்தின் மீது வெற்றி அதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் நம்ம மரித்து போனவங்களுடைய உயிர்த்தெழுதலை உறுதிப்படுத்துகிறது. அதே 15:13 நாம் வாசிக்கலாம். 1 மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. இங்கே பாருங்க, பவுல் ரொம்ப சூப்பராக எழுதுறார். மரித்தோர் உயிரோடு எழுமலன்னா இயேசு கிறிஸ்து கூட என்ன இல்லை, உயிரோடு எழல. அப்போது நமக்கு இருக்கிற அந்த மறுபடியும் எழப்போகிறோம், நாம் உயிர் பெற போகிறோம் என்பதை எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தி சொல்லுகிறார். நான் உயிரோடு எழலைன்னா இயேசு கூட உயிரோடு எழலப்பா. இயேசு உயிரோடு எழுந்தது 100% உண்மை. அவரை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் உயிரோடு எழப்போகிறதும் 100% உண்மை. ஹல்லேலூயா. எந்த மதத்திலையும் தெய்வம் என்று சொல்லுகிற எந்த தெய்வமும் இப்படி ஒரு உயிர்த்தெழுதலுக்கு சவாலாக வசனத்தை கொடுத்ததே இல்லை, உயிரோடு எழுந்து காட்டினதே இல்லை. நிறைய முறை நான் சவால் விட்டுருக்கிறேன். என்னோடு பணியாற்றுகிற இந்த ஆசிரியர்களுக்கு நான் ரொம்ப சொல்லுவேன், யாராவது ஒரு கடவுள் பாவத்துக்கு பரிகாரம் செய்தார், பாவத்துக்காக அவர் பலியானார் என்றும் மரித்து உயிரோடு எழுந்தார் என்றும் சொல்லுகிற ஒரு கடவுளை காண்பீங்கயா, நான் அந்த கடவுளை ஏற்றுக்கிறேன்னு நான் சொல்லுவேன், சவால் விடுவேன். நம்முடைய தெய்வத்தை போல ஒரு தெய்வம் இல்லவே இல்லை. நீங்களும் நானும் பாக்கியவான்கள். மரணத்துக்கு பின்பு தான் நமக்கு நிலையான வாழ்க்கையே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் அதை உறுதிப்படுத்துகிறது. இதை தான் 15:22 வாசிக்கிறோம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பாருங்க, அங்க அந்த வசனத்தை ஏன் இது ஆதாம கிட்ட ஒப்பிடுறாருன்னா, அதே அதிகாரத்தில் 45வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். அதாவது ஆதாம் ஆதாமுனால நம்ம பாவம் செய்கிறோம். பிந்தின ஆதாம் இங்கே யார் சொல்றது? இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிறவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று எழுதப்பட்டிருக்கு. கீழே வாசிங்க. ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. ஆமா, இந்த சரீரம் என்ன சரீரம்? ஜென்ம சரீரம். ஜென்ம சரீரம். இதை கடவுள் மூலமாக நம்முடைய தாய் தந்தையர் வழியாக நமக்கு கிடைத்த இந்த சரீரம், இது ஜென்ம சரீரம் ஒன்று. மரித்து உயிரோடு எழுது என்ன சரீரமா? ஆவிக்குரிய சரீரம். அதனால தான் இதே அதிகாரத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 44வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஆமென். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. நமக்கு 2 சரீரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. 2 சரீரம் நமக்கு. இது ஜென்மத்துக்குரிய சரீரம். அதனால தான் எதனா தப்பு பண்ணிட்டா ஜென்மமாடா நீ, இது என்ன ஜென்மம் இது?
கரெக்டாக சொல்கிறேன் பார்த்தீங்களா? ஆமாம், இது ஜென்ம சரீரம் தான், இது கெட்டு போன ஜென்மம் தான். இந்த ஜென்மம் கிறிஸ்தவர்களை நம்ம புதைக்கலை, ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சரீரம் விதைக்கப்படுதுங்க. ஏன் விதைக்கு ஒப்பிடுறாங்க? விதை போட்டால் கண்டிப்பாக என்னவாம்? ஆமாம், திருப்பி முளைக்கும். அந்த விதை அங்கே தெரியவே தெரியாது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இந்த வார்த்தை நமக்கு சொல்லுது. இப்போ ஒரு மாங்காய் விதையை விதைக்கிறோம், அந்த விதை வெளியவே தெரியாது. அந்த செடி ஆயிடுச்சுன்னா வளர்ந்து வரும், அதில் இலை இருக்கும், தண்டு இருக்கும், வேர் இருக்கும். ஆனால் விதை மட்டும் எங்கே இருக்கும்? மறைஞ்சு இருக்கும். ஹல்லேலூயா. அதுபோல் நம்ம ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கிறதுக்கு மறைந்திருக்கிறது. அந்த ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். எப்படி விதையை பார்த்தாக்கா, ஒரு மாங்காய் விதையை பார்த்தா அது ஏதோ சிம்பிளாக சின்னதாக வெள்ளையாக இவ்வளோதான் இருக்கும், அப்படி ஒரு சின்ன சைஸ். ஆனால் அது மண்ணில் போட்டு அதை விதைச்சி அதை முளைச்சி வந்தால் அந்த மரம் பயங்கர பெருசாக வளரும். ஹல்லேலூயா. அதே போல் தான் நம்முடைய ஜென்ம சரீரம் விதைக்கப்பட்டு ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். இதை வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ என்ன பண்ணோமா? இதை ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் பாருங்க, 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி. ஆமென், ஹல்லேலூயா. பிதாவை என்ன பண்றாரு? அவர் தன்னுடைய குமாரனை, இயேசு கிறிஸ்து ஒரு தப்பும் பண்ணல. நல்லா கவனிக்கணும். ஒரு தப்பை இயேசு மேலே காமிக்க முடியுமா? ஒரே ஒரு சின்ன குற்றம் ஒன்று கூட இந்த தப்பு செஞ்சாருன்னு காமிக்கவே முடியாது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாராம்? பாவ மாம்சத்தின் சாயலாக மாற்றுகிறார். ஏன் பாவ மாம்சத்தின் சாயலாக மாற்றினாரு? நாம் பாவ மாம்சத்தின் சாயலாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த சாயல் ரொம்ப முக்கியம். முதல் மனுஷனை எப்படி உண்டாருக்கிறான்? தமது சாயலாக, தமது சாயலின்படி, தமது ரூபத்தின்படி முதல் மனுஷனை உருவாக்குனாரு. அந்த ஆதாம் அந்த அந்த கடவுளின் சாயலை இழந்து பாவ மாம்சத்தின் சாயலாக மாறிட்டான். அந்த மாம்சத்தை தான் கிறிஸ்துவ. இப்போ இந்த பாவ மாம்சத்தின் சாயலை நீக்கணும்னா அப்படிப்பட்ட சாயல் உள்ள மனுஷனை சாகடிக்கணும். அப்போ நம்ம எல்லாரையும் டோட்டலாக சாகடிக்கிறதுக்கு பதிலாக இயேசுவை, பாவமில்லாத அவரை, நம்முடைய எல்லா பாவத்தையும் அவர் மேலே சுமத்தினார். அவர் பாவ மாம்சத்தின் சாயலாக மாறிவிட்டார். அதனால தான் 4வது சிலுவை மொழியில் 4வது வார்த்தை, என் தேவனே, என் தேவனே. அந்த ஒரு வார்த்தை ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை. அதுதான் பாவ மாம்சத்தின் சாயலும் 100% அவர் மேலே விழுந்துச்சு. 100% அப்போது மனுஷனாக அவர் மாறினார். அப்போ தான் ஆண்டவருடைய தொடர்பு அவர் இழக்கிறார். அப்போ தான் சொல்கிறாரு, என் தேவனே, என் தேவனே. அப்போ உலகத்தின் பாவம் அவர் மேலே வந்துடுச்சு. பாவ மாம்சத்தின் சாயலாக. மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:3. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை. போதும். இப்போ இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னாடி நியாயப்பிரமாணம், பழைய ஏற்பாட்டின்படி நியாயப்பிரமாணத்தின்படி செஞ்சால் தான் நீதிமானாக்க முடியும். அவர் கற்பனைகளை கை கொண்டால் தான் நீதிமானாக்க முடியும். அவர் இன்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ, தோரா என்று சொல்லக்கூடிய 613 சட்டத்திட்டங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. அதையெல்லாம் செய்யணும், செஞ்சால் தான் நீதிமான். அதனால தான் எங்கே சொல்கிறாரு, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை இயேசு கிறிஸ்து செய்வதற்காக இயேசுவை பாவ மாம்சத்தின் சாயலாக்கினார், பாவத்தை போக்கும் பலியாக மாற்றினார். இப்போ ரோமர் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம்.
ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்படணும். எப்படி இணைக்கப்படுறது? நம்ம ஞானஸ்நானம் படுறப்போ சொல்லுவாங்க, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி. பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். அப்போ அவரோடு கூட அந்த மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, எப்படி அவர் பாவ மாம்சத்தின் சாயலில் அவர் மரித்து நம்மளை பாவத்திலேருந்து விடுதலை ஆக்கினாரோ அதை உணர்ந்து ஞானஸ்தானம் பெறுகிற போது, அதனால தான் தண்ணியில் நம்ம முற்றிலுமாய் உள்ள முழுகிறோம். அடக்கம் பண்ணுவதற்கான அடையாளம், பாவத்துக்கு மரிப்பதற்கான அடையாளம். ஏன்? இயேசு அதை செய்து முடிச்சிட்டாரு, நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன்னு அந்த முழுகும்போது அவருடைய மரணத்தின் சாயலில் நம்ம இணைக்கப்படுறோம். நான் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால், கீழே அடுத்தது வாசிங்க, ரோமர் 6:5. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நாம் இணைக்கப்படும். அதுபோல் என்ன உயிர்த்தெழுதலின் சாயல் என்ன? நாமும் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுப்போம். இது ரெண்டு விதமான சாயல். ஒன்று, ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்கிறது உயிர்த்தெழுதலின் சாயல். அடுத்தது, நம்முடைய சரீரம் விதைக்கப்படும் போது மீண்டும் உயிரோடு எழுப்போம், அதுவும் உயிர்த்தெழுதலின் சாயல். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய மரணம் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறது. அப்போது அவருடைய மரணம், நாமும் உயிரோடு எழப்போகிறோம். நமக்கு மரணம் கிடையாது, மரணம் நம்மை கட்டி வைக்க முடியாது என்ற மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு கிடைக்கிறது. இப்போ 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், இப்போ வாசல்ல முதல்ல 15ஆம் அதிகாரம் 40 முடிச்சுட்டு அதை வாசிங்க. 46. ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது. ஃபர்ஸ்ட் இந்த சரீரம் தான் முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 47வது வசனம், முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். ஆமென். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ 48வது வசனம், மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்திற்குரியவர்கள் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. ஆமென். ஹல்லேலூயா. வானத்துக்குரியவரை போல நம்முடைய சாயலை ஆண்டவர் உயிர்த்தெழுதலின் சாயலை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆகவே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு உண்டாக்குகிறது. இதே 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். 20 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். 15-20. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். மரணத்தை ஜெயித்தல முதற் பலன் ஃபர்ஸ்ட் யாரு? கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்கள் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. அல்லேலூயா. எல்லாம் கைவர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. எந்த மனுஷனால் மரணம் முதல் வந்தது? ஆதாம். ஆமாம். இதே எப்படி மனுஷனால் மரணம் வந்ததோ அதே போல மனுஷனால் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. அடுத்த வசனம், ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. இங்கே ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும். செத்து போய் உயிரோடு எழுப்புறது கிறிஸ்துவ மட்டும் எழுவாங்களா? எல்லாருமே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க எல்லாரும் உயிர் எழுவாங்களா? உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் உயிரோடு எழுந்து நியாய தீர்ப்புக்கு போனோம். எல்லாரும் எழுந்திருப்பாங்க. ரட்சிக்கப்படாதவங்க நியாய தீர்ப்புக்கு போய் தண்டனை பெற்று எங்கே போயிடுவாங்க? நரகத்துக்கு போயிடுவாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க, அவருடைய பிள்ளைகள் பரலோகத்தில் அவரோடு கூட வாழ்வார்கள். அல்லேலூயா. அதனால தான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது,
ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எல்லாரும் உயிர்ப்பிக்கணும். உலகத்தில் பிறந்த எந்த மதத்தான எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட்டு கணக்கு நியாய தீர்ப்பு நாளில் போய் நிற்கணும். அதையும் இங்கே வாசிக்கணும் பாருங்க. அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பின்பு அவருடைய வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நாமெல்லாம் யாருடையவர்கள்? அவருடையவர்கள். இந்த ரகசிய வருகையிலே அவருடையவர்கள் உயிரோடு எழுந்து போயிடுவாங்க. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் முதலாவது உயிர்த்தெழுவார்கள். ஆமாம், அதையும் இதே அதிகாரத்தில் இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் ரொம்ப ஆழமான ஒரு சத்தியம் நிறைந்த பகுதி. இதே பகுதியில் பாருங்க 52வது வசனம். 1 கொரிந்தியர் 15. எக்காலம் தொனிக்கும், அப்போது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். 51வது வசனம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. நாம் எல்லாரும் மரிக்கப்படுவதில்லை. ஆண்டவர் மரணத்தை என்னன்னு சொல்றாரு? நித்திரைன்னு சொல்றார். லாசருக்கிட்ட கூட போய் என்ன சொல்றாரு? அவர் இவன் மரிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறான். எல்லாம் சிரிக்கிறாங்க. அவர் உயிரோடு இருந்த உடனே சிரிச்சவனெல்லாம் அவமானப்பட்டு தலை குனிச்சிக்கிறான் இல்லை? ஆமாம், சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்குது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிற. ஹல்லேலூயா. மரணத்தை நித்திரைன்னு சொல்றாரு. ஏன்னா தூங்குறவன் கண்டிப்பா எழுந்துக்க போறான். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென். எக்காலம் துணிக்கும், அப்போது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், அழிவுள்ளதாகிய இந்த சரீரம் அழியாமை என்ற ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறது. அழிவுள்ளதாக இது அழியாமையையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்தவனுக்கு மரணம் இல்லைங்க. ரட்சிக்கப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலக இது மட்டும் முடியவில்லை, இனிமே தான் துவக்கம். மரணத்துக்கு பின்பு தான் துவக்கமே இருக்கிறது. ஹல்லேலூயா. மறுரூபமாக்கப்படும். அழிவுள்ளதாகி இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகி இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகி இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகி இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். ஹல்லேலூயா. மரணம் நமக்கு ஜெயம், வெற்றி. இதுதான் மரணத்தின் மீது வெற்றி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் பின்னி பிணைகிற ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த உலகத்தின் முடிவு புரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு வாக்கு பண்ணின ஆண்டவர். அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுத்தவர். அதுதான் பக்தன் பாடுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மகனே. எந்த குறையும் நமக்கு இல்லை. அதை உணர்ந்தவர்களாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார் என்கின்ற ஒரு உணர்வோடு கூட இந்த உலக வாழ்க்கையை நாம் பயணிப்போமானால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். 4 விஷயத்தை சொன்ன ஆண்டுடைய உயிர்த்தெழுதல். ஃபஸ்ட்டு அவர் கடவுள் என்பதை அவருடைய உயிர்த்தெழுதல் நிரூபித்து காட்டினது. 2வது, நம்முடைய ரட்சிப்பை 100% அது உண்மையாக்குகிறது, முழுமைப்படுத்துகிறது. அவர் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறவன் தான் இருதயத்தில் விசுவாசிக்க ரட்சிக்கப்படுவான். ரோமர் 10:9. 3வது, நம்மை நீதிமானாக அவருடைய உயிர்த்தெழுதல் மாற்றுகிறது. 4வது, நாம் மரணத்துக்கு பின்பு உயிரோடு எழப்போகிறோம் என்பது அவருடைய உயிர்த்தெழுதல் உணர்த்தி காட்டுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 4 மட்டும் இன்னும் நிறைய விஷயங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவரோடு நெருங்கி பழகுவோம், அவருடைய வேதத்தை வாசிப்போம், இந்த வார்த்தைகளை கேட்போம். கடவுள் நமக்கு உதவி செய்வார். கண்களை மூடலாமா? கண்களை மூடலாமா? அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட வேண்டும், பாவத்துக்கு மரிக்க வேண்டும். இவ்வளோ ஆசீர்வாதங்களை அவர் மரணத்தின் மூலமாய் பெற்றுக்கொண்ட நம்மை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்துவோம். இனிமேலும் நம்ம பாவத்தில் வாழக்கூடாதுங்க.
இனிமேலும் ஏனோதானோன்னு வாழக்கூடாதுங்க. செஞ்ச தப்புவே திருப்பி திருப்பி செஞ்சிட்டு இருக்கக்கூடாதுங்க. அவரை மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறையணும்னு அர்த்தம். எங்கள் சிலுவையில் அரைஞ்சாச்சு. பாவ மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார். கிறிஸ்தனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாவத்துக்கு நாம் மறிக்க வேண்டும். ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை தானே நம்ம வாஞ்சிக்கிறோம். அந்த பாவத்தை செய்துட்டு உடனே நாமளே வெட்கப்படுறோம் இல்லையா? ஏதாவது ஒரு தப்பு செய்துட்டால் நாமளே எவ்வளோ அசிங்கப்படுறோம் இல்லையா? அதை அறிக்கையிட்டு விட்டுணுங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு வாழ விரும்புகிறார். நம்மளை நீதிமானாய் மாக்க விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் சுதந்திரிக்க வேண்டும். நம்மளை நீதிமான்களை ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். அந்த உணர்வோடு கூட நாம் பயணிப்போம். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்போம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து பரிசுத்தமாக்கி உயிர்த்தெழுந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுப்பாராக. நல்ல ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுதல் நாளுக்காக நன்றி. நீர் உயிர்த்தெழுந்த நாள் வருகிற அத்தனை ஆசீர்வாதங்கள் நாங்கள் சுதந்திரித்து இந்த உலகத்தில் வெற்றியோடு வாழ எங்களுக்கு உதவி செய்தரலும். ஒருவேளை நான் அப்படிப்பட்ட ஒரு நித்தியமான வாழ்க்கையில் வாழ போகிறேன், மரணத்துக்கு பின்போ நித்தியமாக வாழ போகிறேன், என் சரீரம் விதைக்கப்பட போகிறது, மீண்டும் உயிர் பெறப் போகிறேன் என்ற நிச்சயத்தில் நாளிலிருந்து நாங்கள் உம்மை நேசிக்கிற இருதயத்தோடு வாழ உதவி செய்தரலும். என்ன துன்பங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் வந்தாலும் உம்மை நாங்கள் விடக்கூடாது ஆண்டவரே. உம்மை பின்பற்றி வர எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டு நாம் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு என்ற பாடலை நாம் பாடும்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளை நாம் கர்த்தருக்கென்று நாம் படைப்போம். கிறிஸ்துவுக்குள்